எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, நான் செய்யல, அம்மா தான் செய்ய போறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு அம்மா நெத்திலி கருவாடு வச்சு சம்மந்தி பண்ண போறாங்க பாரம்பரியமான முறையில். அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம பாரம்பரியமான நெத்திலி கருவாட்டு சம்பந்தி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நல்லா க்ளீன் பண்ண நெத்திலி கொஞ்சம் வாங்கிக்கலாம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, புளி கொஞ்சம், பூண்டு ஒரு 3 பல், அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் துருவிய தேங்காய் பூ. இது எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துடலாம் மண் சட்டியில். நம்ம சம்மந்தி செய்கிறதுக்கு இந்த கருவாட்டை நம்ம வறுக்கிறோம். எப்படின்னா, தலையை ஆஞ்சிடணும், அது பக்கத்தில் இருக்க கருப்பாக இருக்க குடலையும் ஆஞ்சிடணும், இல்லைன்னா கசப்படி. எண்ணெய் விடாமையே மண் சட்டியில் நம்ம வறுத்துடணும். ரொம்ப கருவை விடாமல் அந்த பச்சை வாசனை போய் முருகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சம்பந்தி செய்கிறதுக்கான கருவாடு நம்ம வறுத்துட்டோம், வறுபட்டுருச்சு. இதை அள்ளி எடுத்துடுறோம். அள்ளி எடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எண்ணெய் விடாமல் கருவாடு வறுத்தோம். இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் வறுக்கிறோம். முதல்ல காஞ்ச மிளகாய், நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் அதனோட போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 பல் பூண்டு, அதையும் இதனோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுக்கோம்ல அரைமுறி தேங்காய் பூ, இதையும் உள்ள சேர்த்துக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் துளியோண்டு புளி சேர்த்துக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும்ல, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நெத்திலி கருவாடு, அதையும் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வறுத்துட்டோம், வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இது சம்மந்தி பண்ணணும். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் அம்மியில் அரைச்சிக்கலாம். எல்லாமே வறுபட்டுருச்சு, எல்லாம் எடுத்துட்டோம். கொஞ்சம் ஆறின பிறகு தான் இதை அம்மியில் விட்டு
அரைக்கணும். போகிறோம். இந்த காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். இப்போது இந்த காஞ்ச மிளகாயை அரைச்சாச்சு. அதாவது இப்படி ஒட்ட ஒட்ட நம்ம அரைச்சிட்டோம். சம்மந்திக்கு தேவையான அளவு அரைச்சிக்கிட்டோம். துளியோண்டு புளியை இது கூட வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், தேங்காய் பூ எல்லாத்தையுமே உள்ளே வச்சு நசுக்கிடலாம். எல்லாம் வச்சாச்சு. இந்த சம்மந்தியோட சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். சம்மந்தி அரைச்சி வச்சாச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள்.